ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஆலு பராத்தா தான் பார்க்க போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டாலும் நல்லா சாஃப்டாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கிறதுக்கு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மிதுனுக்கு கர்ட் வச்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொரு குட்டீஸ் ஒவ்வொரு மாதிரி, கூட தக்காளி தொக்கு வச்சு கொடுத்தா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு க்ரீன் சட்னி, அதாவது புதினா அல்லது கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. பட் நான் இன்றைக்கி மிதுனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி பராத்தாலாம் செய்யணும் அப்படின்னா நான் நைட்டே மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு பிசைஞ்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. நைட்டே பிசைஞ்சு வச்சு அது ஊறி வரும்போது நல்ல சப்பாத்தியெல்லாம் உப்பி வரும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை அவன் விரும்பி சாப்பிடுவான். ஸோ பச்சை வேர்க்கடலையே நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்ததும் முதல் வேலையே அதை வேக வச்சு எடுத்தாச்சு. உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருவேன். மிதுனுக்கு இந்த வேர்க்கடலை தாளித்து கொடுத்தா பிடிக்காது. இதுவும் கருப்பு சுண்டல் மட்டும் வேக வச்சு அப்படியே கொடுத்தா எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்குவான். ஆனால் இது தாளிச்சா மட்டும் அவனுக்கு பிடிக்காது. சரின்னு சொல்லி கல்லுப்பு போட்டு வேக வச்சு மட்டும் எடுத்தாச்சு. இது தனியாக தண்ணி வடித்து ஆற வச்சுட்டு நான் டிஃபன் பாக்ஸுக்கு இதை போட்டு கொடுத்துடலான்ட்டு வச்சுருக்கேன். அடுத்தது குக்கர் வாஷ் பண்ணிட்டு அதிலேயே உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 4 விசில். வேர்க்கடலை வேக வைக்கிறதுக்கு ஒரு 5-6 விசில் அந்த மாதிரி விட வேண்டியது இருந்துச்சு. அது தண்ணியை பொறுத்து மாறுபடும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இதை தோல் உரித்து ஆற வச்சு நல்லா மசிச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு மசித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது அழகாக மாவு தேய்க்க முடியும். அப்படி இல்லை ஸ்மூத்தாக மசிக்க முடியல அப்படிங்கும்போது மாவு தேய்க்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உருளைக்கிழங்கு தனியாக மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு வாங்கும்போதே இந்த பச்சையாக இருக்கிற மாதிரியான உருளைக்கிழங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல உருளைக்கிழங்காக பார்த்து எடுத்துட்டோன்னா நல்லா மசிஞ்சு வரும். அடுத்தது ஒரு கைப்பிடி பொடியே நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன், உப்பு சேர்த்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்திருக்கேன். இதுவே நம்ம பெரியவங்களுக்கு அப்படின்னா இதில் அடிஷ்னலாக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தலாம். பட் குழந்தைங்க அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொன்றா எடுத்து தனியாக வச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்கேஸ் இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துறேன், பச்சை மிளகாய் சேர்த்துறேன், மல்லித்தலை சேர்த்துறேன் அப்படின்னா அவன் ஒரு சில டைம் சாப்பிட்டுக்குவோம், ஒரு சில டைம் அதை ரிமூவ் பண்ணுறதுலையே அவனோட டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி அப்படி செய்கிறதுங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சதை மசித்து எடுத்துருக்கோம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக மசித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவை எப்படி உருண்டை பிடிக்கிறோமோ அதே அளவுக்கு அதையும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி சப்பாத்தி மாவு ஊறினதும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. ஜஸ்ட்டு டேப் பண்ணோடனே அழகாக ஸ்மூத்தாக உள்ளே போகுது. இந்த அளவுக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா நைட்டே பிசைஞ்சு வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். நான் அது தேய்க்கிறதுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸோ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலா அதையும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சங்காட்டிக்கு தான் இது வெளியில் வராமல் அழகாக நம்மளால் தேய்க்க முடியுது. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் சேர்த்திருக்கோம். பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உருளைக்கிழங்கு நல்லா மசித்ததுனால அது தனித்தனி பீசஸாக மேலே வரல. அதே மாதிரி மாவு நல்லா ஊறி இருக்கிறதுனால ஸ்மூத்தாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அண்டு நம்ம மல்லித்தலை, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மாதிரியெல்லாம் நம்ம வேணும்னா அடிஷ்னலாக சேர்த்திக்கலாம். பெரியவங்களுக்கு செய்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் துருவின இஞ்சி இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துனா கூட இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்குங்கிறதுனால கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் நான் சேர்த்திருக்கேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மிதுனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இது கூட தயிர் மட்டும் இருந்தால் சரி, ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் அது.
இதில் வந்து நம்ம நெய் சேர்த்து நல்லா வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம். மேலே நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நெய் வந்து தடவி விட்டுக்கலாம். இது குக் ஆகும்போதே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஆலு ஸ்டஃபிங்க்கு பதிலாக நம்ம வந்து சோயா எடுத்துக்கலாம், அல்லது வெறும் ஆனியன் பராத்தா கூட செய்யலாம். நிறைய ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. இல்லை நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம செய்யலாம். இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம காலையில் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம். இல்லை ஒரு சில குட்டீஸ்க்கு வந்து கட் பண்ணி தான் போட்டால் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ 2 பராத்தா வந்து அவனுக்கு வச்சு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வீட்டில் செஞ்ச தயிர் தான் இது. நல்ல கெட்டியான தயிர். காலையில் வந்து நல்ல பச்சை வாசனையோடு இருக்கும், மதியம் புளிக்காது, அந்தளவுக்கு தான் இருக்குது. அது கூட வந்து நான் வேர்க்கடலை வேக வச்சது மட்டும் சேர்த்துக்கிறேன், தாளிக்கலாதையே. அதுக்கப்புறம் அந்த தயிரில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த டேஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த பராத்தா கூட தக்காளி தொக்கு வச்சு கொடுத்துக்கலாம், அல்லது க்ரீன் சட்னி செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய விஷ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.